வாழ வந்தேன். எந்த இருந்தா எனக்கு என்ன? நீ சொல்ற இடத்துல வண்டி நிக்காது. வண்டி எங்க நிக்குதோ அங்கதான் நீ இறங்கி போகணும். என்னையவே வா. ஆமா போ. எப்படி இந்த ரோட்ல பஸ் போகும்? நாளைக்கு என்ன நீ வராமையா போற? இந்த மாதிரி 1000 பேரை நாங்க பாத்துறோம். வர வர ஊருக்குள்ள ஒரு பயலுக்கும் பயம் இல்லாம போச்சு. எவனையாச்சும் 2 பேர்த்த போட்டல்லாதான் சரியா வரும். ஏன் இப்படி? அதே மட்டும் இடம் கிடக்கல, போக வேண்டியதானே? நீதான் வாழ வந்தானா? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? வா, ஐயா கூப்பிடுறாரு. எந்த ஐயா? காமராஜர் ஐயாவா இல்ல மூப்பனார் ஐயாவா? எனக்கு தெரிஞ்சு 2 ஐயாவும் போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப எந்த ஐயா கூப்பிடுறாங்க? உனக்கு ராமகிருஷ்ணன் தெரியுமா? யாரு? டீச்சர் மகன் ராம். சாரதா டீச்சர் மகன் ராமு தானே? அவன் நம்ம பயலாச்சே. கட்டிட்டு வரானா வெட்டிட்டு வருவேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் சொன்னா கொலை கூட பண்ணுவேன். ஐயா கேட்டிங்களா? என்ன எதுக்குங்க அடிக்கிறீங்க? ஐயோ சாமி விட்டுங்களே. ஐயோ ராஜாங்களா எதுக்குங்க அடிக்கிறீங்க? சொல்லிட்டுதே அடிங்களே. நான் எந்த தப்பும் பண்ணலையே. நக்கலு பேரை பாரு, வாழ வந்தான். ஏண்டா விளக்கண்ண, நீ மட்டும் தான் வாழ வந்தியா? நாங்கள என்ன சாகிறதுக்கு வந்திருக்கோம். குடியா? ஐயோ சாமி, நான் பேரை மாத்திக்கிறேனே. ஏண்டா நாயே, நீ அவனுக்கு சேர்ந்து செஞ்சதுக்கு ஏம்பளை ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. உண்மையை சொல்றா, சொல்றா உண்மை. சாமி, என் மேல இருக்கிற கோவத்தை ஏன் அவன் மேல காமிக்கிறீங்க? யோ சார், முதல்ல ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு தண்ணி குடியா. சரிங்க சார். ஐயா, காலையில இருந்து கொலைப்பட்டு நீயா வெறுமத்துல இருந்து அடி அடிக்கிறாயா? ஒரு டீயாச்சு சொல்லிட்டு போங்கயா. பிரியாணி சாப்பிடியாடா? தங்கமா போச்சியா. சிக்கன் பிரியாணியா சொல்லு. சார், என்னடா? ஒரு சிகரெட் வாங்கி தர சொல்லுங்க சார். அடி செருப்பால சிகரெட் குடிக்காம இருக்க முடியாதோ? ரொம்ப குளிருது சார். உங்களுக்கு என்ன உள் சொட்டு வெளி சொட்டுனா போட்டிருக்கீங்க? எங்க நிலைமையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க சார். அவ்வளவு யோசிக்கிற விளக்கு என்ன? ஐயா கேட்கறப்ப எல்லாத்தையும் சொல்லி இருக்கணும். ஆமா, எல்லா உண்மையும் சொல்லு விட்டுறோம்னு சொன்னீங்க. மறுபடிக்கு பிடிச்சி உள்ள போட்டிருக்கீங்க. இது முதலே தெரிஞ்சிருந்தா எதையுமே நான் சொல்லியிருக்க மாட்டேனே. நமஸ்காரம். நமஸ்காரம்ப்பா. எதுக்காக ஊர்ல இருக்கீங்க? அட அதெல்லாம் ஒண்ணுமில்லப்பா, சும்மா ஒரு மர்டர் கேஸ் என்கொயரி. அதெல்லாம் சரி. நீ யாருப்பா? நமஸ்காரம். என் பேரு மாணிக்கம். சுருக்கமா எல்லாரும் என்ன மாமான்னு கூப்பிடுவாங்க. இது வேறயா? சரி, அப்புறம் இப்போ உள்ள நீங்க குளூர்ல எப்படி கஷ்டப்படுறீங்களோ அதே மாதிரி வெளியே குளூர்ல கஷ்டப்படுற எல்லாருக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன். அப்படியா? ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சமூக சேவை. அதுக்கு போய் என்னை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இங்க வர்றா உதவி பண்ணதுக்கா பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இது என்னையா கொடுமையா இருக்கு? நம்மள மாதிரி ரொம்ப நல்ல ஆளுகளுக்கு எப்பவுமே சோதனைதாயா. ஏய் நமஸ்காரம். நமஸ்காரம். சொல்லுங்கய்யா. எங்கடா உன் கூட வந்த 4 டிக்கெட்ல உன்னை காணோம்? கலெக்ஷன் கழிச்சிட்டியா? எங்க சார் போகுது இங்கதான் ஏதாவது ஒரு ரூம்ல இருக்கும். என்னது ரூம்ல இருக்குமா? ஏண்டா நாங்க என்ன லாஜா கட்டி வச்சிருக்கோம்? போங்க சார். உன்னைய சுருக்கமா எல்லாரும் எப்படி கூப்பிடுவான்னு சொன்ன? மாமான்னு. உன்னைய முழுசா கூப்பிட்டாலே அப்படித்தான்டா கூப்பிட முடியும். வாங்க மாமா. என்ன வேற துணைக்கு கூப்பிடுறியா? நீ முதல்ல அங்கிட்டு தள்ளி உட்காருப்பா. என் பெட்டியை தூக்கிட்டு போயிடாத. நான் இருக்கிற பிரச்சனையில இந்த சென்னியனை கொண்டாந்து போட்டிருக்காங்க. சிங்க மாதிரி இருந்த ஊருக்குள்ள சிறுநறிய பிடிச்ச அந்த கூண்டுல அடைக்கிறாப்புல அடைச்சு விட்டாங்க. நான் தான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றேன்ல. வீடு வாசலுக்கு போறது இல்லையா? ஏட்டையா சொல்லுங்க உங்க இன்ஸ்பெக்டர்ட்ட. நாங்களும் தான் எந்த தப்பும் பண்ணல. ஆனா எப்பவுமே ஸ்டேஷன்ல இருக்கிறதுல சொல்லுங்க ஏட்டையா. என்னையா அவன் இம்சை தாங்க முடியலையா? எதையாச்சும் கேட்டுக்கிட்டே இருக்கான். என்னடா? ஐயா, செத்த கதவை திறந்து சொல்லுங்கய்யா. அவன் கையில விழுந்தாச்சு. இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்றையா. என்னைய விட்டுற சொல்லுங்கய்யா. வீட்டுக்கு போனாதான் உன் பொண்டாட்டி டார்ச்சர் பண்ணுவாள, அப்புறம் என்ன இங்கே இருந்துரு. ஐயா, அடி தாங்க முடியலைங்கய்யா. நான் அவர்னா நினைச்சு அடிக்கிறாரியா. நேத்து என்னமோ அவர் வீட்டு குழாயில தண்ணி வராம போச்சாமியா, அதுக்கு நீ போட்டு அடிக்கிறாரியா. நீங்க கொஞ்சம் சொல்லுங்கய்யா. என்னையா அடிச்சிங்களா? இல்லையா, சும்மா விசாரிச்சோம். விசாரிச்சாங்களா? விசாரிச்சதே எப்படியா? இவனை விட்டுறீங்க. ஊருக்கு எங்கேயும் போயிடக்கூடாது. எப்போ கூப்பிட்டாலும் இங்கே வந்து நிற்கணும். என்ன புரியுதா? ரொம்ப தேங்க்ஸ்யா. சும்மா யாரையும் பிடிச்சி போட முடியாது. ரூல்ஸ் தெரியும்ல. கையில் போ. ஒன்லி பிங்கர்ஸ். ஹலோ. நாளைக்கு தான் மதுரைக்கு போறேன். வந்தவன உங்க வேலைய முடிச்சு. தப்பு பண்ணா புடி அடி. இல்லையா வாசல்ல நிக்கிற ஒரு துப்பாக்கியை வாங்கிட்டு வந்து நெத்தி போட்டுல வச்சு சுடு. வாழ வந்தேன், வாழ்ந்த வரைக்கும் வைரமா இருந்தேன், சாகும் போது வீரனா செத்தான்னு வரலாறு எழுதட்டு. அதை விட்டு வாசக்கடைக்காரன் ஒழுங்கா டீ போடல, வண்ணா சரியா துணி வெளுக்கலைன்னு எங்களை போட்டு அடிக்க கூடாது. என்ன வரவா? சிங்க ஒன்று பெறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் பிறந்து. அவன் தான் கொலகாரன்னு சொன்னாங்க. அப்புறம் என்னடானா அவன் இல்லை இவன் தான்னு சொல்றாங்க. இப்ப என்னடானா இவனை அவன் கொல்ல போறோம்னு சொல்றாங்க. எவனை எவன் கொல்ல போறேன்? கொஞ்சம் அசந்தம்னா மொத்தத்துல நம்மளை கொன்றுவாங்க. நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்.
ஃபாரஸ்ட் வாரண்ட் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கு. இவன் எப்படி நம்மளுக்கு செயல காட்டாம விட மாட்டான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம இவனை பிடிச்சி கொடுத்துட்டு மெடலை வாங்கி போடணும். வாழ வந்தேன், கேர்ஃபுல்ரா. டீச்சரம்மா மன்னிச்சுக்குங்க. வீட்டுக்கு நம்மள வருவியா? உன்னால எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். ஐயோ இவன்ல இங்க படுத்து கிடக்குறானா? அவன் நினைச்சு அடிச்சு விட்டனே. அடியே இப்படி பாக்காதடி, நான் வேணுக்குன்னு செய்யலடி, என்ன நம்புடி. என்னமா நடந்துச்சு? நான் தூங்கும்போது என் புருஷன் விறகு கட்டையாலே அடிச்சு என்ன கொல்ல பார்த்தாருங்க ஐயா. அப்படியெல்லாம் இருக்காதுமா, தெரியாம கைதவறி பட்டிருக்கான். இல்லைங்க ஐயா, கொஞ்ச நாளாவே அந்த ஆள் ஒரு மாதிரியா தான் தெரியுறாரு. கொலைகாரன் கூட ஸ்நேகித வச்சுக்கிட்ட உன் புத்தி எப்படி இருக்கும்? அதான் என்ன அடிச்சு கொண்டு போட்டு வேற எவ கூடயாச்சும் ஓடி போயெல்லாம் திட்டம் போட்டிருப்பேன். ஏண்டா அப்படியா? நான் என்னத்த சொல்ல, நான் எதை சொன்னாலும் நீங்க நம்பவா போறியே? என் ராசி எப்படி? வெறுமையில கொடுத்தாலே இவங்க விவசாயத்தை பார்த்து போடுவாங்க. இவன் மேற்கொண்டு விதையும் உரத்தையும் போட்டு தண்ணியை வேற பாய்ச்சி விட்டு போறான். என்ன பாடுபடுத்த போறாங்களோ ஆண்டவா. அம்மா பரிமளா, புருஷனை காத்த புண்ணியவதி நீந்தாண்டி. எப்படி உனக்கு முக்கு ரோட்ல செலவு வச்சிருவாங்கடி, முறைக்காம போ. அடே ராமகிருஷ்ணா, நீ எங்கடா இருக்க?